நாம் இந்த கால வேளையில் நாம் எழுந்து நின்று அந்த வானத்தையும் இந்த பூமியும் நம்மளை சிருஷ்டித்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் ஆராதிப்போமாக. அவர் நம்மை காண்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் மாறாதவராய் இருக்கிறார். அவர் சமாதான பிரபுவாய், நீதியின் ராஜாவாய், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க செய்யும் மெய்யான ஒளியாய் இருக்கிறார். அந்த மெய்யான ஒளி இயேசுவாய் இருக்கிறார். இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததன் நோக்கம் பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். இந்த கால வேளையில முழு இருதயத்தோடு நாம் தேவனை ஆராதிப்போமாக. நம்முடைய தேவன் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவர். நம்முடைய தேவன் ஆராதனைக்குரியவர். தேவன் நம்மளை விடுவிக்கிறார். பாவத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் விடுவிக்கிறார். அவர் விடுவிக்கிற தேவன், நம்மளை மீட்டு எடுக்கிற தேவன். அவர் மாறாதவர், வல்லமையுள்ளவர், மிகுந்த சக்தி வாய்ந்தவராய் இருக்கிறார். இந்த கால வேளையில் நம்முடைய சத்தங்கள் உயரட்டும். அந்த கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. அப்பொழுது நம்ம முகம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்முடைய முகம் பார்க்கும் போது, கர்த்தரை நான் நோக்கி பார்க்கும் போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். ஓ மகிமை சகலகத்துடாம். இயேசுவே, என் தேவனை, என் ராஜாவை, ஆண்டவரை, இந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம். அந்த பரிசுத்த ஆராதனையை, இந்த ஆராதனை பகுதியை ஆசீர்வதித்து தாங்க. ஒவ்வொருவரை நீங்க உயிர்ப்பியுங்க. இயேசுவே, என் தேவனே, நாங்கள் ஒரு சிறு கூட்டமாக சமூகத்தில் உண்மையே நம்பி கர்த்தாவே உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உம்முடைய வல்லமையினாலும், ஆண்டவரை ஸ்தோத்திரம், உம்முடைய அளவில்லாத நன்மையினாலும் வல்லமையினாலும் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா. அம்மி ஷகலகதுரபகதுட மனகதுட வல்லகதிடோ ஷகடகதுரபகதுட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஷகலகதுரபகதுட பகதுட பகதுட. ஆமென். தேவ ஆவியே எம்மில் இறங்கிடுவீர். எழுப்புதல் காலங்கள் நிறைவேறவே. தேவ ஆவியே எம்மில் இறங்கிடுவீர். எழுப்புதல் காலங்கள் நிறைவேறவே. வல்லமையா நிரப்ப, வரங்களா நிறைக்க, பலத்துடன் வந்திடுவே தூய ஆவியே. வல்லமையா நிரப்ப, வரங்களா நிறைக்க, பலத்துடன் வந்திடுவே தூய ஆவியே. ஆக்கினி அபிஷேகம் போற்றும் தெய்வா, அடிமையின் முகம் மட்டும் முறிய செய்வீர். ஆக்கினி அபிஷேகம் போற்றும் தேவா, அடிமையின் முகமுற்று முறிய செய்வீர். ஆரணரேசு போல் யாவும் மாறிட, பூரணமா தேவ அன்பை உள்ளே நிரப்பும். ஆரணரேசு போல் யாவும் மாறிட, பூரணமாய் தேவ அன்பை உள்ளில் நிரப்பும். அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, அடிமையின் முகமுற்று முறிய செய்வீர். அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, அடிமையின் முகமுற்று முறிய செய்வீர். அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, சகலகதுரபகதுட முறிய செய்வீர். அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, அடிமையின் முகமுற்று முறிய செய்வீர். ஆராதனை பகுதியில் கண்களை மூடி அபிஷேகம் கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போமாக. முகமுற்று முறிய செய்வீர். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ ஆவியானவர் அசைவாடுவார். ஓ மகிமை சகலகதுரபகதுட. அக்கினி அபிஷேகம் பலமாய் மத்தியில் இறங்குவதாக. அடிமையின் முகமுற்று முறிய செய்வீர். என் தேவனே, நீரே உயர்ந்தவர். அக்கினி அபிஷேகத்தினால் நிரப்புங்க. அபிஷேகம் ஊற்றும் தேவா, பரிசுத்த அக்கினி நிலத்திலே இறங்குவதாக. வெளிச்சம் வருவதாக, இருள் நீங்குவதாக. அல்லேலூயா. வல்லமை, வல்லமை, வல்லமை.
அமே ஷகடகதுரபகதுடபலகதிடோ. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. ஆண்டவரே அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, அடிமையின் நுகமுற்றும் உரிய செய்தீர். அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, அடிமையின் நுகமுற்றும் உரிய செய்வீர். அக்கினி அபிஷேகம் ஊற்றும் தேவா, அடிமையின் நுகமுற்றும் உரிய செய்வீர். ஊற்றிடுமே உம் வல்லமையே இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காய் கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, மகிமை அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காய் எழும்பிட. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. 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 மகிமை சகலகதுரபகதுடா. ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. நம்முடைய சத்தங்கள் இன்னும் இன்னும் உயர்வதாக. நம்முடைய சத்தத்தை தேவயக்கால சத்தத்தை போல் உயர்த்துவோமாக. உன்னதத்தின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை. ஆமென். ஒவ்வொருவரும் நாம் முழுமையாக தேவனிடம் அர்ப்பணிப்போமாக. தேவன் நம்மோடு பேசுவதற்கு தடையாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஆராதனையில் ஒருவர் தடையாக இருந்தால் தேவன் நம்மோடு பேச மாட்டார். எந்த இடத்துல ஒரு மனம் இருக்கிறதோ அந்த இடத்துல தேவனுடைய வல்லமை உண்டு. பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே பாடி கட்டுண்டவர்களாய் தேவனை ஒருமனப்பட்டு துதித்த பொழுது தேவனுடைய அக்கினி இறங்கினது. அந்த இடம் முழுவதும் அசைந்தது. ஆவியானவர் பேசுவதற்கு ஏதோ தடை இருக்கிறது. நாம் ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தாவே, எங்களோட நீங்க பேசுங்க என்று வாயை திறந்து கர்த்தரை நோக்கி நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடியிருந்தால் அங்கு வருவேன் இருக்கிறேன் என்று சொன்னாரே. நம்முடைய தேவ மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். நம் பரிசுத்த ஆராதனைக்கு வந்தது நாம் பேசாமல் இருப்பதற்காக அல்ல, தேவனோடு நாம் பேச வேண்டும். இந்த வாயை தேவன் கொடுப்பதற்கு, தேவனை துதிப்பதற்காகவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் என்னோடு பேசுங்க என்று ஒவ்வொருவரும் சொல்லுவோமாக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, தடைகளை நீக்குங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு குறைகள் குற்றங்கள் யாவையும் நீங்க மன்னியுங்க. எங்களை நீங்க உயிர்ப்பிங்கப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்நிய பாசை பெற்ற ஒவ்வொருவரும் தீர்க்க தரிசன வரங்களை விரும்புவோமாக. தீர்க்க தரிசன வரங்களை விரும்புங்கள் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆவியானவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். இந்த கால வேளையில் நாம் ஒருவராகிலும் மௌனமாய் இருக்க வேண்டாம். நம்முடைய தேவன் உயிர்ப்பிக்கிற தேவன், நம்முடைய தேவன் பலப்படுத்துகிற தேவன். கர்த்தர் எப்பொழுது உன்னை காண்கிறார். உன் பலவீனங்களை அவர் நோக்கி பார்க்கிறார்.
காண்டாமிருகத்தின் ஒத்த பலனை தந்து உன்னை உயிர்ப்பிக்கிறார். ஹல்லேலூயா. தேவ வல்லமை. இந்த பரிசுத்த ஆராதனையில நாம் தேவனை நோக்கி கூப்பிடுவோமாக. நாம் மகிழ்ந்து களி கூறுவோமாக. என் தேவனை, என் ராஜாவை, ஒவ்வொருவரையும் நீங்க உயிர்ப்பிப்பீராக. ஒரு வல்லமையினாலும் ஒரு சமாதானத்தினாலும் ஒரு சந்தோஷத்தினாலும் நிரப்புவீராக. ஓ மகிமை. அல்லேலூயா. ஆண்டவரே, இதோ மாம்சமான யாவர் மீதோ என் ஆவியை ஊற்றுவேன் என்று. இதோ மாம்சமான யாவர் மீதோ உம் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரோ தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ ஆமென் ஆமென் ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. இதோ மாம்சமான யாவர் மேலும் அல்லேலூயா உம் ஆவியை ஊற்றுவேன் என்று. இதோ மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்க தரிசன வரங்கள் கிரியை செய்வதாக. மூப்பர் வாலிபர் ஹல்லேலூயா. என் தேவனே, என் ராஜாவே, ஆண்டவர் எங்களோடு பேசுங்க. ஓ சுகதகதரவகதுடா தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. மூப்பர் வாலிபர் யாவரோ தீர்க்கதரிசனம் சொல்வாரே. ஒரு பாதுடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரி வடகுதிரி நினைச்சுக்குதானே என் பிள்ளையே. ஒரு பாதுடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரி வடகுதிரி. உன் கண்களுக்கு முன்பாக கடினமாக காணப்படும் எல்லா காரியங்களும் லேசானதாக மாற்றுவேன். ஒரு பாதுடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரி வடகுதிரி. என் கண்களுக்கு முன்பாக கடினமான காரியங்கள் எல்லாமே லேசானது. ஒரு பாதுடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரி வடகுதிரி. உன் காரியங்கள் எல்லாவற்றையும் லேசானதாக மாற்றுவேன். ஒரு பாதுடா வடகுதிரி டாக்குதிரி விடுகுதிரி வடகுதிரி. உன்னோடு கூட இருந்து உன் காரியங்களை வாய்க்கு செய்வேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ சகலகதுரபகதுடா அல்லேலூயா. ஆண்டவரே சகடகதுரபகதுடா பலகதுடோ சகடகதுரபகதுடா. ஆண்டவரே சகடகதுரபகதுடா பலகதுடோ சகடகதுரபகதுடா. ஆண்டவரே அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அம்மே சகடகதுரபகதுடா பகதுடா. அல்லேலூயா. ஆண்டவரே சகலகதுரபகதுடா பலகதுடோ மனகதுடா பலகதுடா சகடகதுரபகதுடா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஓ மகிமை. சுத்ரம் சுத்ரம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. 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 நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். என் ஜனமே, இந்த கால வேளையில் உன் இருதயம் என்னை நோக்கி காணப்படட்டும். சகடகதுரபகதுடா. உன் இருதயம் எனக்கு முன்பாக தூரமாயிருப்பதை நான் காண்கிறேன். சகலகதுரபகதுடா. நீ வேதனையோடும் கவலையோடும் என் சமூகத்திலே நீ வந்திருப்பது என்ன? சகடகதுரபகதுடா. நானே உன்னை உயிர்ப்பிக்கிற தேவனாய் இருக்கிறேன். சகலகதுரபகதுடா. உன் இருதயம் என்னை நோக்கி காணப்படட்டும். துஷகடகதுரபகதுடா.
நான் உன்னை காண்கிற தேவனாய் இந்த கால வேளையில உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன், உங்களோட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன். எனக்கு பயப்படுகிற பயத்தோடு என் சமூகத்திலே நீ காணப்படு, உன் இருதயத்தில் வேண்டிக் கொண்டதை நான் காண்கிறேன். நீ என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி பார், அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போனதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஓ ஷகல்லகதுரபகதுதா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அமேஷகடகதுரபகதுடா. ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் நம்மோடு பேசுற வார்த்தைகள் என்ன? நம்மளை எச்சரிக்கிறார். நம் சரீரம் தேவ சமூகத்தில் இருக்கிறது, நம்முடைய ஆவியோ எங்கும் அலைபாய்ந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள் எதை நோக்கி காணப்படுகிறது? ஆவியானவர் சொல்ற வார்த்தைக்கு, சபைக்கு சொல்லுகிற வார்த்தைகளுக்கு நாம் அப்படியே செவி கொடுப்போமாக. அவரை நோக்கி நாம் பார்க்கும்போது நம்முடைய முகம் பிரகாசம் அடையும். யாரோ ஒருவர் கவலையோடும் வேதனையோடும் நீ வந்திருக்கிறாய், தேவ சமூகத்துல நீ வேதனையோடு வந்திருக்கிறாய், நீ கவலைப்படுகிறதான ஒரு முலத்தை நீ கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆவியானவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார் என்று. நீ கவலையோடு நீ இருப்பது என்ன? தேவ சமூகத்துல கர்த்தரை நோக்கி அவரை நீ எந்த அளவுக்கு நீ உயர்த்துகிறாயோ அந்த அளவுக்கு அவர் உன்னை உயர்த்துவார். என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுகிறேன் என்று அவர் பேசினாரே. எத்தனை பேர் தேவனை நாம் கனம் பண்ணுகிறோம்? நீ அவரை நீ உண்மையாக கனம் பண்ணினால் கர்த்தர் உன்னை கனம் பண்ணுவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். தேவ சமூகத்தில் எத்தனைவருடைய கண்கள் கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது? நம்முடைய சூழ்நிலைகளும் நம்முடைய வேதனைகளையும் எல்லாம் நம்முடைய தேவன் அறிகிற தேவன். நம்முடைய வேதனையே, என்னுடைய சூழ்நிலையே அவர் அறியவில்லை என்று நீ கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய இருதயத்தில் நீ கேள்வி கேட்பது என்ன? உன்னுடைய வேதனைகள், உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நம்முடைய சிந்தையில நினைப்பதற்கு முன்பாகவே நமக்கு இன்னதென்று தேவை என்று அவர் அறிகிற தேவன். நீ விசுவாசத்தோடு அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவருடைய வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். அல்லேலூயா. இந்த கால வேளையில் தேவ சமூகத்துக்கு நாம் வந்திருப்பது மன மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு, சந்தோஷமாய் தேவனை ஆராதிப்பதற்கு, உன் கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தரிடம் இறக்கி வைத்து தேவனை நீ துதிப்பதற்காகவே நாம் தேவ சமூகத்தில் நாம் கூடி வந்திருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அந்த நம்மை கைவிடாத தேவனை நோக்கி நம்முடைய கண்கள் இந்த கால வேளையில நோக்கி பார்க்கட்டும். அல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஓ ஷகல்லகதுரபகதுடா. சோத்ரம், சோத்ரம். பாவத்தை போக்கும், நமக்குள்ள இருக்க பயத்தை நீக்கும் இயேசுவின் நாமத்தை இந்த கால வேளையில உயர்த்தி கர்த்தருடைய ஆவியினால் நிரப்பப்படுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம், எங்கள் இயேசுவின் நாமம். இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாபப்பிசாசை துரத்திடு நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட, சாத்தானின் சேனையை துரத்தி அழிக்கிற நாமம் இயேசுவின் நாமம். சாத்தானின்
சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா ஓ மகிமை சகலகதரபகதுடா, நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், இனிதான ஹல்லேலூயா, இணையில்லா நாமம், இன்ப நாமம் எங்கள் இயேசுவின் நாமத்தை நாவினால் உச்சரி, இணையில்லா நாமம், இயேசுவின் நாமம் பாவத்தை போக்கும் நாமம், இயேசுவின் நாமம் உன்னை உயிர்ப்பிக்கிற நாமம், இயேசுவின் நாமம் எங்கள் இயேசுவின் நாமம், பரம சந்தோஷத்தை தருகிற நாமம், இன்ப நாமம், இயேசுவின் நாமம், இனிதான நாமம், சாத்தானின் சேனையை துரத்திட செய்யும் நாமம், இயேசுவின் நாமம், பாவத்தை போக்கும் நாமம், இயேசுவின் நாமம், எங்கள் இயேசுவின் வானிலும் பூவிலும் உயர்ந்த நாமம், இயேசுவின் நாமம். இந்த நாமத்தை கரங்களை தட்டி தட்டி அவரை பாடி அவருடைய நாமத்தை நீ உயர்த்துவாயாக. ஓ மகிமை சகலகதிடமான கதுடோ, ஹல்லேலூயா, மகிமை, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சகலகதுடபகதுடா, ஆண்டவரே நம்முடைய சத்தங்கள் இன்னும் போதாது, இன்னும் நம்முடைய சத்தத்தை உயர்த்துவோமாக. தேவனை துதிப்பதற்கு நாம் வெட்கப்பட வேண்டாம். அந்த வானத்தையும் இந்த பூமியும் சிருஷ்டித்த உன்னதமான தேவன் நமத்திலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் அவர் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், தேவனோ நாம் இருதயத்தை பார்க்கிறார். ஒருபோதும் நீ வெட்கப்பட்டு போக வேண்டாம், நாம் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று ஒரு இருதயத்தில் நினைத்தால் தேவனுடைய நாமத்தை உயர்த்து. இயேசுவின் நாமத்தை உயர்த்தின ஒருவராகிலும் வெட்கப்பட்டு போனதில்லை. அவருடைய முகம் பிரகாசம் அடைந்தது. ஹல்லேலூயா, ஓ மகிமை சகடகதுரபகதுடா, ஓ சகடகதுரபகதுடா. நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறது ஆவியானவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்து நம்ம ஆவியானவர் நமத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவரை நோக்கி நாம் கூப்பிடுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ சகலகதுரபகதுடா, ஆண்டவரே உடைய ஜபங்களையும் உன்னுடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிற தேவன். ஓ சகலகதுரபகதுடா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்படிப்பட்ட காரியத்தையும் நாம் சாதிக்கலாம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ அவருடைய நாமத்தில் நம்பிக்கை வைத்து நீ விசுவாசத்தோடு நீ கேட்கும் போது நீ கேட்டுக்கொண்டதை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா, வல்லமை. நான் ஒருவன் மாத்திரம் மீதிருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பகாலின் படைகளை எதிர்த்திடுவே. நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம், நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே ஆவியானவரே அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்களக்கினி ஜுவாலையே. அனலாக்கும் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா, ஒவ்வொருவரை நீங்கள் உயிர்ப்பித்தீராக. எங்கள் அக்கினி ஜுவாலையே அசைவாடும்
என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அசைவாடும் அனலாக்கும் வல்லமை. ஹல்லேலூயா. அசைவாடும் ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். உமக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற ஒவ்வொருவரையும் உயர்த்தி வைப்பீராக. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். சகலகதுரபகதுடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா. வல்லமை வல்லமை. ஆண்டவரே ஓ மகிமை மகிமை. ஓ சகலகதுரபகதுடா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே சகலகதுரபகதுடா பகதுடா பகதுடா மலகதுடோதரபகதுடா. வல்லமை தேவ வல்லமை. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஆமென். நம்முடைய தேவன், நாம் ஆராதிக்கும் தேவன், அவர் வல்லவர், அவர் மிகுந்த சக்தி வாய்ந்தவர், அவர் நீதியின் ராஜா, நம்மை காண்கிற தேவன். நம்முடைய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் அவருக்கு தெரியும். என் ஜனமே, இந்த பூமியில என்னைக்கு நாம் பிறந்தோமோ ஆரம்ப முடிவு வரை நமக்கு இது அதினதின் காலத்தில் நமக்கு என்ன வேண்டும் என்று நம்முடைய தேவன் அறிகிற தேவன். நமக்கு தேவன் வைத்த எதிர்காலமும் நம்ம திட்டங்களையும், தேவன் நமக்கு வைத்த திட்டங்களும் வெளிப்பட வேண்டும் என்றால் தேவனுக்குள்ளாக நீ நிலைத்திருக்க வேண்டும். தேவனுடைய அன்பிலை நீ ஒவ்வொரு நாளும் நீ களி கூர்ந்து மகிழ வேண்டும். அவரை நீ துதிக்க வேண்டும். இந்த பூமியில மனிதனை உண்டாக்குன நோக்கம் தேவனை துதிப்பதற்காகவே நம்மளை சிருஷ்டித்தார். எத்தனை பேருடைய இருதயம் கர்த்தரை நோக்கி தேவனுடைய அன்பிலை மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருக்கிறது என்று நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போமாக. அவர் வாக்கு மாறாத தேவன். இந்த பூமியில யாவரும் நம்மை கைவிடுவார்கள். என் ஜனமே, தேவன் நம்மை கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று நம்மோடு இந்த கால வேளையில பேசுகிற ஜீவனுள்ள வார்த்தைகளாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தில நீ நம்பிக்கையா இருக்கிறாயா? ஒருபோதும் உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவு கொண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கர்த்தரை நோக்கி அவருடைய வார்த்தையை நீ கெட்டியாக நீ பிடித்துக்கொள். எந்த சூழ்நிலையிலும் இயேசு ராஜா நம்மை கைவிட மாட்டார். நம்மோடு கூடவே அவர் வருகிற தேவனாய் இருக்கிறார். இந்த பூமியில நமக்காக மரிப்பதற்கு இந்த பூமியில ஒருவராகிலும் இல்லை. தாய் தகப்பன் யாவரும் யார் யாரை நம்பியிருந்தோமோ நாம் செய்த பாவத்துக்காக முன் வந்து மரிக்க யாருமே வரவில்லை. என் ஜனமே, நம்முடைய தேவன் நாம் பாவத்தில் விழுந்து பாவமாகிய உளையான சேற்றில விழுந்து கிடந்த நம்மளை, அவருடைய அன்பு நம்மளை தேடி வந்து நம்மளை ரட்சித்ததே. அவர் முன் வந்தார், அவருடைய ஜீவனையே நமக்கு தந்தார். இப்ப நம்ம கேட்கிற காரியமெல்லாம் சின்ன சின்ன காரியம். ஜீவனையே தந்த தேவன் நம்முடைய இந்த சின்ன தேவைகளை நமக்கு தர மாட்டாரா?
நிச்சயம் அவர் தருவார். உயிரையே நமக்கு தந்த தேவன், அவர் சொந்த இரத்தத்தையே நமக்காக தந்து நம்மளை மீட்டு எடுத்த தேவன், அவர் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்த தேவன், நம்முடைய தேவைகளை சந்திக்க வல்லமை உள்ளவர் என்று நீ இருதயத்தில் முழுமையாக நீ விசுவாசிப்பாயாக. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவன் ஒருவர் இருக்கிறார், என்னை தூக்கி எடுத்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நான் நம்புவேன், விசுவாசிப்பேன். கர்த்தர் நிச்சயமாக எனக்கு தருவார் என்று உள்ளத்தின் ஆழத்தில் நீ விசுவாசித்தால் நிச்சயமாகவே தேவனுடைய மகிமையை நீ காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த வானத்திலிருந்து பூமியிலும் வல்லமையுள்ள நாமம் இயேசுவின் நாமம். ஹல்லேலூயா, ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் கரங்களை தட்டி வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். அவர் நாமத்தில் பேய்கள் ஓடும், எல்லா செய்வினை கட்டுகள் முறியும். நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. நாம் விடுதலை அடைவதற்கென்று வேறு நாமம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. விசுவாசத்தோடு நீ அறிக்கை செய். இயேசு கிறிஸ்து. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. 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 மனுஷருக்குள்ளே சகல வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான சகல கதுரபகதுடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமமில்லை. ஒரு பாத்துடா வடக்குதிரி டாக்குதிரி விடுக்குதிரா வடக்குதிரி நினைச்சுக்கிட்டானே என் பிள்ளையே. ஒரு பாத்துடா வடக்குதிரி டாக்குதிரி விடுக்குதிரா ஒரு பாத்துடா வடக்குதிரி என் சனமே. ஒரு பாத்துடா வடக்குதிரி டாக்குதிரி விடுக்குதிரா வடக்குதிரி நீயோ என்னை அறியாதிருக்கிறாய். ஒரு பாத்துடா வடக்குதிரி டாக்குதிரி விடுக்குதிரா வடக்குதிரி நான் உன்னை அறிந்திருக்கிறேன் என்று உன் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். யாரோ ஒருவருக்கு ஆண்டவர் பேசுகிறார். நம்ம எத்தனை பேர் ஆவியானவர் சபைக்கு சொல்கிற வார்த்தையை நாம் கவனமாக நாம் கேட்கிறோம்? நீ தேவனை அறியாமல் இருக்கிறாய். ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் உன்னை அறிந்திருக்கிறேன். நாம் ஆலயத்துக்கு வருவது நல்லதுதான். இதோ தேவனை பாடி தேவனை ஆராதிக்கிறோம். ஆனா நாம் ஆராதிக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்? அவருடைய சத்தத்தை நாம் ஒரு நாளாவது நாம் கேட்டிருக்கிறோமா? நம் தேவனை ஒவ்வொருவரும் நீங்கள் அறிய வேண்டும். என் தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்?
அவர் உயிருள்ள தேவன், அவர் பேசுகிற தேவன். கர்த்தாவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம், நான் உம்மை ஆராதிக்கிறேன், நீர் எப்படிப்பட்டவர் என்று நான் பார்க்க வேண்டும். இந்த வாஞ்சை இருக்கிறதா? ஆவியானவர் சொல்லுகிறார், நீ என்னை இதுவரைக்கும் நீ அறியாமல் இருக்கிறாயே, அறியணுமா இல்லையா? ஆனாலும் நான் உன்னை அறிந்தேன், நான் உன்னை அழைத்த தேவன். இந்த கால வேளையில பாருங்க, யார் இந்த பூமியில மறந்தாலும் நம்முடைய தேவன் நம்மை மறப்பதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த சகேயு பாருங்க, இயேசு எப்படிப்பட்டவரோ நான் பார்க்க வேண்டும் என்று அவன் பிரயாசப்பட்டான். அவன் குள்ளனா இருந்தபடியினால ஜனக்கூட்டத்தில் பார்க்க முடியல. ஆவிக்குரிய குள்ளன் என்பது ஆவிக்குரிய ஜீவியத்துல ரொம்ப குறைவுள்ளவனாக இருந்தபடியினால தேவனை பார்க்க முடியல. இயேசு கிறிஸ்து எப்படி ஆகிலும் பார்க்க வேண்டும் என்று இருதயத்தில் உணர்வு, இந்த வாஞ்சை இருந்தபடியினால இந்த வாஞ்சையை தேவன் பார்த்தார். இந்த இருதயத்தில் நாம் நினைக்கிறதே தேவனுக்கு தெரியும். நாம் இருதயங்களை ஆராய்கிற தேவனாயிருக்கிறார். அந்த வழியாக போகும்போது சகையுவே இறங்கி வா என்று இயேசு கூப்பிட்டாரே. இந்த வார்த்தையை ஒருபோதும் சகையு வசதியான பணக்காரனா கோடீஸ்வரனா இருக்கிறான், ஆனா இயேசு என்னை கூப்பிடுவார் என்று அவன் ஒருபோதும் பார்த்ததில்லை. அவன் நினைவுல வராத ஒரு அந்த வாஞ்சையோடு இருக்கிறான், இயேசுவை பார்க்கணும். அவரே பெயர் சொல்லி அழைக்கிறார். அவனுக்குள்ள வாஞ்சை இருந்தது. என் ஜனமே, இந்த கால வேளையில எத்தனை பேர் இயேசுவை நாம் பார்க்க வேண்டும் என்று நீ தேவனை நான் அறிய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? இந்த தேவனை நாம் ஒவ்வொருவரும் நாம் அறிந்து கொள்ள நம்மை அர்ப்பணிப்போமாக. நீ அவரை உண்மையாக நீ அறிந்து கொள்வாயானால் கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி உன்னோடு அவர் பேசுவார். 24 மணி நேரமும் உனக்குள்ள இருந்து அவர் பேசுவார். இந்த வாஞ்சியை எத்தனை பேர் நாம் வாஞ்சிக்கிறோம்? இயேசுவே எனக்குள்ள இருக்கிற தேவன், நீங்க பேசுங்க. எத்தனை பேர் தாவீது ராஜா சொன்னாரே, நீ மௌனமா இராதியும், நீ பேசாமல் சும்மா இராதியும், அப்படி அவர் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். தேவன் நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். உலகத்தில் உள்ளவனிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். தேவன் உனக்கு ஜீவனை தந்தது எதற்காக? கர்த்தரை நீ பாடி எக்கால சத்தத்தை போல் உயர்த்தி நீ துதிப்பதற்காக. இன்ன தேதியில இந்த பரிசுத்த ஆராதனைக்கு நீ வந்தாய். இந்த ஆராதனையில பலத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாயே. ஒவ்வொன்றும் ஞாபக புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கும். என் ஜனமே, நம்முடைய நல்ல காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறாமல் இருக்க ஒவ்வொருவரும் கண்களை மூடி தேவனை ஆராதிப்போம். அமேஷகடகத்துரபகத்துடா, அல்லேலூயா, வல்லமை, ஆமென். நீ எப்படிப்பட்ட நெருக்கத்தில் நீ இருக்கலாம், கர்த்தர் உன்னை விடுவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி எனக்கு. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. உம்மை அழைத்தேன், நெருங்கி உதவி எனக்கு. திசை கேட்டெங்கோ அலைந்திடாமல் ஜீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். திசை கேட்டெங்கும் அலைந்திடாமல் ஜீவிரம் வந்தென்னை தாங்குகிறேன். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியை உம்மையன்றி யாரை பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியை உம்மையன்றி அல்லேலூயா. பாடுவேன். இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இயேசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே.
ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஹல்லேலூயா. தேவனுடைய அன்பு எத்தனையுடைய இருதயத்துல பொங்கிக் கொண்டிருக்கிறது. இது நாள் வரைக்கும் தேவன் நம்மளை ஜெயத்தோடு நடத்தினாரே. நாம் இருப்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபையை. அவர் தேவனுடைய கிருபை இல்லாமல் நாம் அசைய முடியாது, பேச முடியாது, வேலை செய்ய முடியாது. அந்நாளில் நம்மை அழைத்த தேவன் இந்நாள் வரைக்கும் நம்மளை ஜெயமாய் அவருடைய சுத்த கிருபை நம்மளை நடத்தி வந்ததை முடிவு பரியந்தமும் நடத்தி வருகிற அவருடைய கிருபையை நோக்கி பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேசரேபும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதி. எல்லாருடைய வலது கரத்தை உயர்த்தி அசைத்து நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தே நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன் ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை. வலது கரத்தை உயர்த்தி அசைத்து ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் மே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. பாடல் பகுதி இன்னைக்கு ஆசீர்வதித்தபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த ஆராதனை பகுதியில கர்த்தாவே ஸ்தோத்திரம். நீங்க பேசின தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காய், எச்சரிப்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தாவே மீதியான பகுதியை எல்லாவற்றையும் நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்க. தொடர்ந்து உங்களுடைய வல்லமை வெளிப்படுவதாக. தொடர்ந்து நீங்க வழி நடத்துங்க, எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.